மகாராஜா ஐயா நம்மளது வெற்றி நமக்கு வெற்றியா நம்மளது வெற்றி ஓடியா 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 யாரா பேசுறீங்க நமதே வெற்றி நமதே ஜெயம் குலோஸ் தேவடா பை குலோஸ் தர்மராஜ் குலோஸ் இன்னைக்கு தான் நீ சாப்பிடுறது சாப்பாடு இதுக்கு மேல என்ன செய்யவா தெரியுமா ஏய் ஓய் என் மாமா எனக்கு வெற்றி தந்து விட்டார் ஆமா நீ மேல உனக்கு பிரச்சனையே கிடையாது காரணம் இந்த முடிக்கு ஆசைப்பட்டு வாங்கினானே அவன்தான் இந்த முடி யாரால் இழைக்கப்பட்ட முடி மொல்ல குடிக்க சொல்லு நான் உயிரோட கொள்ள இந்த முடி உனக்குதான் எவன்கே சொந்தம் நான் செத்து போயிட்டா போச்சு ஆனா இந்த முடி யாருக்கு கொடுத்தோம் கொடுத்தோம் அவனை உனக்கு கோபத்தை அப்படி நாவ உலகிறான் இந்த மாணிக்க கல்லால் இழைக்கப்பட்ட முடி கம்பு வைடூர புத்தக பச்சை பவுளனில் ஆல்பம் சொல்லப்பட்டது அந்த பக்கம் போயிடுது என் பக்கம் திரும்ப இதுல இந்த முடி ஜனங்களுக்கு காட்டுறேன் எப்படி திரும்ப நல்லா பாருங்க ஐயா இந்த ஆட்ட சிவப்பு கல்லு மின்னுது சரி இந்த ஆட்ட மஞ்சா கல்லு மின்னுது ஆ நடுவையா புழு கல்லு நீலக்கல்லு அப்பேற்பட்ட முடியா முடி எப்பேற்பட்ட முடியை நான் எனவே உரிமையாக்கி விட்டார் என் மாமன் தர்மராஜ் தான் ஹாஸ்பிட்டல் தேவையா போய் இது அவனுக்கு தெரியாது இத மாமனிக்கு அவனுக்கு க்ளோஸ் பண்ணிட்டான் பண்ணிட்டார் இந்த முடி எவனுக்கா சொந்த மாட்டாரு ஆமா ஆமா சரி வணக்கம் இப்பேற்பட்ட வெற்றி தந்த ஆமா உன்னை மாமனோட துணையா தான் அனுப்புனேன் எங்கே மாமன் யார காட்டு மாமன் எங்கே ஐயா மகாராஜா மாமா யோடைய மாமா 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 குளிக்கு போயிட்டாரு மாமா குளிக்கு போயிட்டாரு மாமா குளிக்கு போயிட்டாரு குளிப்பதற்கா குளிக்க குளிக்கு நேராடுவதற்கு எந்த தர்மனுடைய சண்டையிலே ஆமா தர்மனை மிதிச்சு அதான் ஏகப்பட்ட ரத்த துணி எல்லாம் அது புரோதம் ஒரு கொலையை பண்ணிட்டு நேரா வீட்டுக்கு வரக்கூடாது ஒருவனை கொன்று விட்டார் ஆமா நேரடியாக வரக்கூடாது போய் குளிச்சுட்டு வர போய் சொல்றாரு மாமன் சொல்லி பண்ணாரு அது அரசனுடைய தந்திரம் ஆமா ஆமா எங்க மாமே அரசன் ஆமா அவர் அரச தந்திரம் ஆமா அதனால என் மருமகன் துரியோதனுக்கு நீ போய் சொல்லு நான் போய் குளிச்சுட்டு வரேன்னு சொல்லி ஐயா குளிக்கிறதுக்கு போய்க்கிறாரு சரி எங்க என் மாமா வரட்டும் எங்க குளிக்க சென்று இருக்கிறார் பெரிய நதிக்கரை காசியா காசி கங்கை ஒன்றியதான் காசி கங்கை யமுனை இது மாதிரி நதிக்கரையெல்லாம் இல்ல அதோட பெரிய நதி என்னடா அதோட பெரிய நதி நக்கல் என்னடா நக்கல் ஏய் நக்கல் என்ன நக்கல் ஒரே நக்கல் ஒரே நக்கல் போய்க்கிறார் குளிக்கும் சரி இதெல்லாம் நம்ம ஜனங்கள்லாம் காடி அங்கே இங்கெல்லாம் தண்ணியில அங்கதான் போய்க்கிறாங்க சரி அதனால அவன் மாமி வரது லேட் ஆகட்டும் ஏங்க மாமி வரது லேட் ஆகட்டும் மாமன் தாமதமாக வரட்டும் ஆனா செத்துருக்குது யாரு உங்க பங்காளி யார் பங்காளி உங்க பங்காளி யார் பங்காளி உன் பங்காளி யாரா பங்காளி உன் பங்காளி உன் பங்காளி அதனால ஒரு பங்காளி வீட்டுக்கு நல்லதுக்கு போகலாம் கூட அவசியம் இல்லை சரி ஆனா ஒரு சாவுக்கு போய் ஆகணும் ஒரு திருமணத்துக்கு நின்று விடலாம் ஆமா ஒரு காதலி விழாவுக்கு நின்று விடலாம் ஆமா ஒரு கருமத்துக்கு போகணும் ஆமா ஒரு சாவு பங்காளி சாவுக்கு தோசம் பங்காளி தோசம் பங்காளி தோசம் போறோம் மண்ணாகிறோம் புளி மேல ஒரு புளி போட்டு வந்தோம் டேய் விவரம் இல்லாதபடி ஆமா திறமை இல்லாதபடி ஏய் தர்மராஜா நீ நான் ஒரே பங்காளி ஆமா எதுக்கு செத்த தேவடியா பையா ஏன்டா செத்த தேவடியா பையா யாரு கேட்கறது ரெண்டு கேள்வி கேட்டு மண்ணு போட்டு வந்தேன் நான் அரச கேட்க மாட்டேன் நான் கேட்கறேன் நீக்கு சரி வா போலாம் ஒரு அரசர் ஒருவனை இழிவாக பேசக்கூடாது ஆமா
நீ கேட்கலாம், நான் கேட்க மாட்டேன். சரி பாப்பா. ஆனால் ஒன்று, அவன் தர்மராஜ ஜெகஜாலன். ஆமா எங்கான படுத்து கூடப்பா. ஆமா, குகையிலே இருந்தவன். பெட்ஷீட் கோச்சிட்டு கூட செத்துருப்பான். ஆமா, சீல் கோச்சிட்டு கூட செத்துருப்பான். ஆமா, அவனை நம்ம வேலைக்கு பார்த்து கண்டுபிடிக்கணும். சுவாதனை பார்த்து அவனை ஒரு மேரி இருக்கணும். வாங்க நல்லா போனான். ஆமா அதான் அதான் ஏய் தர்மா, அசோக் டேய் எங்க நம்பறா தர்மா? டேய் ஏய் கண்ணு தெரியாத டெனேஜ்ல விடுறது போற ஏற்கனவே ஒன்றரை கண்ணு. ஏய் தர்மா, இல்லை இல்லை இல்லை, அல்லாஹ் அனைவரும் பெண்களே, அல்லாஹ் படுத்துக்கிறதெல்லாம் எழுப்பு. நான் நம்பருக்கு மூணு அனுப்பி விட்டுறேன். வீடியோ காசு இல்லை நாட்டிற்கு அவங்க எடுத்துதானே காசு அவனேதான் மகாராஜா, ஏ மகாராஜா, மகாராஜா, மகாராஜா வா, இங்க செத்துருக்கலாம். ஏ தேவடா மகன் கேக்குறா வாங்க. ஏய் மகன் கேக்குறா கட்டார ஓடி போயா. வா வா பார்க்க மாட்டேன். ஏ பங்காளி அருந்தாமிக்கா. ஆமா நான் கேக்கலாம். ஆமா, ஏ தேவடியாரு பேச கட்டார ஓடி போயா. ஏண்டா அனந்தாமி சொத்த வாய் எடுத்து தேவடியா போயா. ஏ ஊரே கட்டார ஓடி போயா. ஏ காரோடி பேச போயா. ஏ பேச போயா. யாரு உனக்கு தர்ம? ஆமா இந்த நாட்டு மக்கள் மத்தியிலே வரைக்காத அமைச்சர் தர்மராஜன் ஒரு நல்லவன். அந்த மக்கள்ல பொம்பளைங்க நாட்டுக்கு வரைக்காது தர்மராஜே நல்ல மனுஷன். அவன போற ஐயாக்கு போய் கால் வைக்கிறீங்க. ஆமா ஆமா இல்லை சரி, ஏய் அவனை அந்த மக்கள் மத்தியிலே என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? நான் செய்யணும். அவனை வெட்டிக்கணும். இந்த ஜனங்க எல்லாம் அவனுக்கு காரி துப்பணும். ஒப்புணும். அது மாதிரி செய்யணும். செய் போய். அவனுக்கு பூஜை ஒத்தை ஒத்தை ஒத்தைதான் பெருசுல. நான் மூஞ்சி வேலைக்கு பிடிக்கிறேன். நான் இட்டு கொண்டு அவங்க சர்வர் டவுன்பா. அப்படி இல்லைன்னா ஒரு ஆம்பளை வாங்கி கடவுள் கூட வாங்கிக்கோ. சேர்த்து சுக்கரை நாய் வேற போட்டு வாங்கிக்கலாம். தாரா நாட்டை நல்லா இருக்கும் தண்ணி. தந்துடுறேன் அப்படி கோமன்ற பெண்ணை காட்டுண்டா. நான் வேலைக்கு பிடிக்கிற ஓடியா மகாராஜா. இது வேலைக்கு பிடிக்கிற ஓடியா. உலகிலே நீதியானவன் தர்மன் என்று புகழ்கிறார் மக்கள். அந்த எதிரி வந்து பாருவா கண்ணுல. அவனை மிதிக்கிறேன், அந்த தர்மனை ஈனத்தைகிறேன். யாருக்கு சொந்தம்? இந்த மண் எவனுக்கே சொந்தம். ஆமா இந்த மண்ணுக்கே பிறந்த மைந்தன் நான். ஆமா ஆமா ஓடியா நாளை ஓடியா மக்கள் மத்தியில ஓடியா. இதோ அவனை காவித்து பிடிக்கிறேன்.
பிரவீன போய் போறது மேல ஒண்ணு கிடக்கலாம் எசங்கத்து வரப்போகுது நேற்று போனோம் மீட்டிங் கிடக்கு போட்டு அமுச்சின்னு கிடக்கலாம் ஒன்னும் மாவே நம்ம வரோம் ஒன்றா நாள் வந்து போனது போயிட்டுக்கலாம் என் நாட்டுக்கு அமுச்சின்னு கிடக்குறேன் நானும் நம்ம வீட்டுக்கு வரவா போறோம் நல்ல மனுஷன் போயிட்டு ஊத்தமா வருவான் நானும் இப்படி வரவா போறோம் மாமா அந்த பாவி தருமனாலே
பேர் குழந்த மாமா தருமனிட அவன் மனமோரேத்தே அது தாழ்வுதானோ ஐயோ தெய்வமே எனக்கு ஆதி நாளையில் எனக்கு பீஸ்மர் துரோணா முதியோன பெரியவர்கள் எல்லாம் எனக்கு எத்தனையோ நீதியான வார்த்தை சொன்னார்களே தெய்வமே அதையெல்லாம் கேளாமல் அந்த கொடும்பாவி நான் பாண்டு மீது பகை தொடுத்து நாட்டு மக்களையும் என் உடன் பிறந்த தம்பிமார்களையும் என் ஆவிக்கு துணியான 60 பிள்ளைகளையும் இந்த பாலு மண்ணுக்காக படுபாவி ஆசைப்பட்டு நான் அனைத்து இழந்ததெல்லாம் பெறுதல்லவே என் மாமா பாதி வரம்பரம் வரவே இல்லை ஆனால் கவலன் ஐயா என் அன்பு மாமாவை என்னால் வந்து தெய்வத்தை நல்லவன் அந்த நாள் பொம்பளை வந்து அல்வா இந்த தேவடைய பையனுக்கு யார் நேற்று அண்ணாவே ஆகிய கண்ணாபிஷேகன் மாட்டி விட்டாரு அந்த இடத்துல பாரு அந்த அண்ணன் தான் அந்த இடத்துல தான் நேற்று அடக்கம் பண்ணோம் இங்கயா அங்கு தேசம் அங்கு என்றால் சுடுகாடு அந்த இடத்துல தான் எப்போது சொத்து பத்துக்கு நாங்களாம் மறைக்கூடாது பை வித்துருமா அங்கதான் நமக்கு நந்தமணிங்க அங்கதான் சுடுகாடு நாமளும் போயிருமா என் மாமாவை நான் சொன்னான் ஒரு காலம் துரியோதனன் மாண்டி விட்டார் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் அப்புறம் நாட்டில் என்ன பதிக்காத நீ வச்சிருக்கிற ஆமா உன் மகன் இழந்துருவான் ஆமா ஆமா உடைய சமுதாயம் உன்னுடைய சந்ததிகள் இழந்துருவாங்க ஆமா சுடுகாடு பொதுவே ஆமா அது யாராலும் இழக்க முடியாது ஆமா அந்த இடத்துல என்ன வைக்கன்னு சொன்னாங்க அண்ணன் கர்ணாபிஷேகன் அங்கே வச்சுட்டு அங்கு நாட்டிலே நேற்று எங்க அண்ணாரை வைத்தேன் ஆமா மாமனை போய் அங்கே வச்சுட்டா அதாதையா உங்களுக்கு இருக்கிறது போராட்டமா